அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஒரு விழா. மறுபடியும் மோகன் சாரை அப்படியே லைவ்ல கொண்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அவர் பேசினது பழகினது எல்லாமே நிறைய பேசுவார். அப்படியே நின்றுட்டே பேசுவார். எங்களுக்கும் பழக்கம் ரொம்ப. காரணம் வந்து கமல் சார் அந்த மாதிரி தான். அவர்கிட்ட போனால் பேசுறது டைம் போகிறதே தெரியாது. எனக்கு கால் வலிக்கும், சொல்லவும் முடியாது, முடியாது. ஆனால் கமல் சார் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று பேசிட்டு இருப்பாரு. மோகன் சாரும் அதே மாதிரி தான். எங்கிட்ட தனியாக அதே மாதிரி நிறைய பேசியிருக்காரு. அப்போல்லாம் சொல்லுவார், எனக்கு வந்து நிறைய இன்சல்ட் எல்லாம் ஆயிருக்கு. எனக்கு பிகினிங் ஸ்டேஜில் என்னை வந்து நிறைய பேர் வந்து வேறு மாதிரிலாம் பேசினாங்க, அவாய்ட் பண்ணாங்க. அப்போ தான் வந்து நாங்கள் முடிவு பண்ணேன், சரி தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி என் தம்பி வச்சே நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். அது என்ன நடந்தது, யார் அது மாதிரி சொன்னது, அதெல்லாம் இப்போ தேவையில்லை. ஆனால் அந்த மாதிரி இப்போவும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டேஜில். சில இதெல்லாம் பார்க்குறோம், நம்ம கேட்குறோம். அது வந்து அதுக்கு காரணங்கள் இருக்கு. அவர் வந்து ரொம்ப நேரம் நிறைய எழுதுவாருங்கிறது உண்மைதான். ஒரு படத்துக்கு கேட்டால் 4 படத்துக்கு எழுதுவார். ஆனால் அந்த எழுதுறதுக்கு டைம் ஆகாது அவருக்கு. நடுவில் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பிடிக்கணும், அது வந்தால் தான் இது இன்னும் ஹைலைட் ஆகும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பார், திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு 15 நாள் ஒரு பேஜே தாண்டாது, ஒரே பேச்சு தாண்டாது. திடீர்னு கூப்பிடுவார், சார் இன்னைக்கு இப்படி ஒரு ஐடியா வந்துருக்கு சார், சூப்பராக இருக்கு, சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அவர் கமல் சாருக்கு வருவார். அவர் ஆஃபீஸுக்கு போவோம் நாங்கள் 2 பேரும். அது மிஸ்டர் விஸ்வநாதன் இருக்காரோ இல்லையோ, அவருக்கு கூட அவர் பிஏ மாதிரி ஒருத்தரை வச்சுட்டா என்னெல்லாம் இவர் நினைக்கிறாரோ அதை அவர் மூலியமாக சொல்லிடலாம். அபி சண்முகியே அவர் போய் தொடாத அளவுக்கு ஒரு ஸ்டாப் பண்ணுறதும் அவராக வச்சுக்கலாம். டெல்லி கணேஷ் கேரக்டரை சொல்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, டெல்லி கணேஷ் கேரக்டர் இல்லைன்னா அபய் சண்முகி எவ்வளோ பெரிய மைனஸாக இருந்திருக்கும். அந்த கேரக்டர் உள்ளே வந்து நுழையிறதுக்கு தான் லேட் ஆகுது தவிர டைலாக் உட்காந்தானே சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் ஃப்ரெண்டு குகன். அப்பா குகன்லாம் என் ஆஃபீஸ்லேயே கிடப்பார். நைட்டில் தான்